டியரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தரலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 60219 இதான் ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் 9 பாஸு, சி போர்ட்லேயும் 9 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 549 கொடுத்துருந்தோம். இன்னொரு நம்பர் அதோட பவர் நம்பர் 049 கொடுத்துருந்தோம். ஸோ இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிருக்கு. டோட்டலாகவே சி போர்டு மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிருக்கு தவிர நமக்கு ஏபி சுத்தமாக பாஸ் ஆகலை, சுத்தமாக ஒட்டவும் கிடையாது, நம்ம கெஸ்ஸிங் சுத்தமாக வரலை. ஸோ நமக்கு சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு, சி போர்டு மட்டும் ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு கிடச்சிருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ 9 வந்து ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் 9 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. 6 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு ஏ போர்டில். பி போர்டில் 5, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஸோ 2 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் 5, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாகவே நமக்கு 652 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில், அதாவது செப்பரேட்டாக, அதாவது ஏபிசி தனித்தனியாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் இந்த 3 நம்பர் நமக்கு கெஸ்ஸிங்கில் வருது. இருந்தாலும் ஆல் போர்டுன்னு நமக்கு பார்க்கும்போது 9, அதுக்கப்புறம் 4 வருது. ஸோ டோட்டலாகவே நமக்கு 5 நம்பர் கிட்ட வருது இது கெஸ்ஸிங்கில். ஸோ நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இல்லைனா நம்பரை நம்ம ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் நாளையிலேருந்து. ஸோ இன்றைக்கி 5 நம்பர் நான் கொடுத்துருக்கேன் டோட்டலாக சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9669, அதே மாதிரி 4664 கிடச்சிருக்கு. ஸோ 9669, 4664 ஏபிபிசி ஏசியில் கிடச்சிருக்க நம்பரு. அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் 962417. ஸோ இது எதுவும் கிடையாது ஏபிசி போர்ட் பாக்ஸில். அது 962, அதோட பவர் 417. ஸோ மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன் 5 நம்பரை. நாளைக்கு அந்த 5 நம்பருக்குள்ளே நம்பர் ரிசல்ட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த கெஸ்ஸிங் ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா 5 நம்பர்ன்ற 4 நம்பரை குறைச்சி ட்ரை பண்ணி பார்க்குறேன், அது எப்படி வருதுன்றத. ஸோ அதே மாதிரி 2 ஷோவில் ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன், ஒரு மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது நான் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள். அதாவது ரிசல்ட் என்னவோ 1 to 9 லைனாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 1க்கு முன்னாடி 0 அது ரிசல்ட்லேயே வந்துருச்சு. 1க்கு அப்புறம் 2 அதுவும் ரிசல்ட்லேயே வந்துருச்சு. 2க்கு அப்புறம் என்ன வரும், 3 வரும். ஓகேங்களா, 3 வரும். அதே மாதிரி 9க்கு முன்னாடி 8 வரும், 9க்கு அப்புறம் 0 வரும். 0 ரிசல்ட்டில் இருக்குது. ஸோ 8 இல்லைன்னா 3 வந்து இந்த மெத்தடில் வருது. ஸோ உங்கள் மெத்தட்லேயுமே இந்த 8 இல்லை 3 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு நம்பர் நீங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது புது மெத்தட்னு சொல்ல முடியாது, நான் இது ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணதை லைனாக ஆர்டர் பிரகாரம் ட்ரை பண்ணுறேன். 0, 1, 2 அது மாதிரி லைனாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசல்ட்லேருந்து மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதாவது 1 to 9 லைனாக ஆர்டராக பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு முன்னாடி 0 அது இந்த ரிசல்ட்டில் இருக்குது. 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வரும். அதே மாதிரி 9க்கு முன்னாடி 8, 9க்கு அப்புறம் 0. ஸோ 8 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நான் ஒரு மெத்தடில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதை பாருங்கள், இதில் ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலாகவே நமக்கு 5, 6, 7 நம்பர் கிட்ட வருது. இது வந்து எனக்கு சரியாக படலை. இருந்தாலும் நான் கொடுக்குறேன், ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்று இந்த 2ல் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் கொடுக்குற கெஸ்ஸிங் டோட்டலாக கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும்.